கோமாளி சீசன் 6லேருந்து பிக் பாஸ் வின்னர் ராஜு அவங்க செஞ்சு காட்டி அசத்தலான வெண்டைக்காய் மிளகுக்கறி எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா. ஒரு பவுலில் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு கப் சுடு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல சவக்க வறுத்து ஆற வச்சு குறப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 வெண்டைக்காயை 1 இன்ச் சைஸுக்கு கட் பண்ணி அது 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை சதற விட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்க புளியும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கி வச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க இந்த குறக்கரப்பான பெப்பர் மசாலாவோட வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு துண்டு வெல்லம், கொஞ்சம் நல்லெண்ணெய் ததும்ப ஊற்றி வதக்கி சுட சுட சாதம், அப்பளம், பொரியலோடு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.